காஞ்சி மகாபிரிவா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய வரலாறு, சின்ன வரலாறுலாம் கிடையாது. ம். அதே போல வந்துட்டு 13 வயசுலயே வந்துட்டு அவர் துறவரம் மேற்கொண்டார். ஓகே. மடாதிபதி ம். 13 வயசுல ஆன ஒரு இளம் மடாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் மகாபெரிவா ஓகே. தான் உங்களுக்கு. அவர் ம். அவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மடாதிபதி வந்திருக்காங்க காஞ்சியில. ம். ஆனா இதுல வந்துட்டு யார் நிறைய வந்துட்டு சரித்திரம் சாதனைகள் யார் பண்ணான்னு கேட்டீங்கன்னா மகாபெரிவா தான். ஓகே. சோ இன்னைக்கு வந்து நீங்க அவருக்கு வந்துட்டு சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள்னு சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. ம். நீங்க இன்னைக்கு மக்கள் இடத்துல நம்ம இந்தியான்னு கிடையாது, எந்த கண்ட்ரி போயிட்டு மகாபெரிவான்னு சொன்னாலும் அவர் தான். ஓகே. ஸோ நீங்க அவருக்கு பேரை வந்துட்டு அடைமொழி கொடுக்கணும், அவருக்கு வந்துட்டு ஐடென்டி கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா எண்ணிலடங்காத விஷயங்களை வந்துட்டு அவர் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்காரு மக்களுக்கு. அதே போல எளிமை. ஓகே. அதே போல எத்தனையோ பீடாதிபதி காஞ்சி மடத்துக்கு வந்திருக்காங்க, ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. ம். நிறைய பீடாதிபதி வந்திருக்காங்க. ஆனா அதுல வந்துட்டு அந்த அம்பாளுக்கு, காமாட்சி அம்மனுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய என்ன பவர் இருக்கோ அதே பவர் வந்துட்டு இருக்கு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மகாபெரிவாக்கு மட்டும்தான்.